என்னன்னா இப்ப வந்து இந்த கதை பண்றது அப்படிங்கிறது நல்ல கதைகளை வந்து ஹீரோஸ் வந்து தேர்ந்தெடுக்க மறுக்கிறாங்க. ஜெயம் ரவி, விஷால் எல்லாம் அந்த குரூப்ல வந்தவங்க தான் அவங்கள சக்சஸ் ஆனவங்க. ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு நடிகர் ஆக்ஷன் ஹீரோவா ஆகணும்னு ட்ரை பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகுற மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்திருக்காரு. அடுத்து சிவகார்த்திகேயன் படம் அவருடைய லைஃப். ஏன்னா சிவகார்த்திகேயன் பெரிய ஹீரோ. சினிகார்ன நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா சர்ச்சைகள்ல ப்ரொடியூசர் ஆஸ்கார் பாலாஜி பிரபு சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்துல தமிழ் சினிமாவை சுத்தி ஒரு கேள்விகள் வந்து அதிகமா எழும்பிக்கிட்டே இருக்கு. தமிழ் சினிமாவில் முன்னணி கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடிய படங்கள்ல வந்து கதைக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் அந்த பெரிய படங்கள், பெரிய ஹீரோஸோட படங்கள் வந்து ஒரு 2 நாள், அந்த முதல் நாள் வந்து கொண்டாடப்படுது. அது அடுத்த வாரம் வந்து படத்துல நிறைய குறைகள் இருக்குன்னு விமர்சனத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிடறாங்க. சின்ன ஹீரோக்களோட படமோ இல்லை சின்ன பட்ஜெட் படமோ ரொம்ப கதைகள்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அது வந்து எல்லாருக்கு படம் தேட்டர்ல போய் பார்க்கலாம் கூட ஓட்டிட்டு வந்த பிறகு அந்த படத்தை எடுத்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படிதான் போக ஆரம்பிக்குதா சார்? இப்ப ஆக்சுவலி இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி. அது எப்படி அப்படின்னா, பெரிய ஸ்டார்ஸ் நான் சொல்கிறேன் வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல. இந்த பெரிய ஸ்டார்ஸோடைய டேட்ஸ் கிடைக்கிறதுக்காண்டி முதல்ல வந்து தயாரிப்பாளர் போகிறாங்க. அந்த பெரிய ஸ்டார்ஸ் வந்து படங்களில் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகுறாங்க. அந்த கமிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு ஸோ இவரை வச்சு ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா எப்போ அட்வான்ஸ் கொடுக்குறாங்க? இப்போ அட்வான்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. 3 வருஷம் கழிச்சு தான் அந்த ஸ்டார் வந்து ஒரு டேட்ஸ் கொடுப்பார். அது வரைக்கும் அந்த டைரக்டர், அந்த மியூசிக் டைரக்டர் யாருமே வந்து டிசைட் ஆகாமே இருப்பாங்க. அந்த தேதி கொடுக்க போறார் அப்படின்னும் போது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அது நகரும். அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த ஸ்டார் கிட்ட ப்ரொடியூசர் ஏதாவது நல்ல கதை கேட்டிருந்தாருன்னா, ஏதோ ஒரு இயக்குனருடைய கதை கேட்டிருந்தாருன்னா அவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு கதை கேட்டு நீங்க கேட்கறீங்களான்னு அனுப்பிச்சு விடுவார். இல்ல அவர் ஏதாவது நல்ல கேட்டிருந்தா, ஒரு டேரக்டர் என்ற ஒரு கதை சொன்னாரு, அந்த கதை நல்லா இருக்கு, நம்ம பண்ணலாம், நீங்க இதை கேளுங்கன்னு இங்க அனுப்பிச்சு விடுவார் ப்ரொடியூசர். இதெல்லாம் நடக்கும். என்னன்னா இப்ப வந்து இந்த கதை பண்றது அப்படிங்கிறது நல்ல கதைகளை வந்து ஹீரோஸ் வந்து தேர்ந்தெடுக்க மறுக்கிறாங்க. நீங்க வந்து நான் சொன்ன இந்த டாப் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ஹீரோஸுமே என்ன மாதிரியான கதைகளை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு விரும்புறாங்க அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் கதை, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச் டைலாக் வேணுங்கிறாங்க, ஒரு 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 கிளாமரான ஒரு சாங் வேணுங்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு 4 பாட்டு ஜாலியா ஆடி பாடி இந்த மாதிரி ஒரு டூயட் கேட்டுன்ற மாதிரி வேணுங்கிறாங்க. ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபைட்டு, அது அவங்களுக்கான மாஸ் எலிமெண்ட்ஸ் இதெல்லாமே ஒரு படத்துல வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நடிக்கிறவங்க, ஆக்ஷன் ஹீரோவா நடிக்கிறவங்களுக்கு தான் சம்பளம் ஜாஸ்தி, ஆக்ஷன் ஹீரோவா நடிக்கிறவங்களுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி, ஆக்ஷன் ஹீரோவா நடிக்கிறவங்க படத்துக்கு தான் மாஸ் கிரவுட் வந்து ஓப்பனிங்ல வரும். ஸோ ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னும் போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆக்ஷன் ஹீரோக்கு இருக்கு. எல்லாராலையும் ஆக்ஷன் ஹீரோவா மாற முடியாது, எல்லாராலையும் மாற முடியாது. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாரும் ஆக்ஷன் ஹீரோவா வந்துட முடியும்னா வர முடியாது. மக்கள் ஏத்துக்கணும். நம்ம உதாரணமா சொல்லணும்னா, ஸ்ரீகாந்த்னு ஒரு நடிகர் இருந்தார், ஜெயின் ஒரு நடிகர் இருந்தாரு, சிவா இருந்தாரு, பரத் இருந்தாரு. இப்படி ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் எல்லாம் உள்ள வந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஃபெயிலியர் ஆகி போனாங்க. அது காரணம் என்னன்னா, ஒரு ஸ்டேஜ்ல ஆக்ஷன் ஹீரோவா அவங்க எல்லாம் மாறணும்னு நினைச்சாங்க. புரியுது. சோ ஆக்ஷன் ஹீரோவா மாறி படங்கள்லாம் நடிச்சாங்க, நான் சொன்ன நடிகர்கள்லாம். ஆனா அந்த படங்கள்லாம் எதுவுமே வந்து ஓடல. எல்லாமே அடுத்தடுத்து ஃபிளாப் ஆனதுனால அவங்களால உள்ளதையும் விட்டுட்டாங்க. இப்ப ஸ்ரீகாந்த் எல்லாம் இருக்காருல்ல, ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ அப்படின்னு ஒரு 10 படம் டூயட், அது இதுன்னு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படி இப்படி நடிச்சாருன்னா ஓடும். பார்த்திபன் கனவுன்னு ஒரு படம் நடிச்சாரு, ஓடும். அதை தாண்டி அவர் வேற ஒண்ணுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, அடுத்த தளத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, போஸ்ன்னு போகணும்னு நினைக்கிறாங்க. நிறைய நடிச்சாங்க, பம்பர கண்ணாலே அது இதுன்னு படங்கள் நடிச்சாங்க. அந்த ஆக்ஷன் ஹீரோவா எல்லாரையும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. புரியுது. அது ஒரு சிலருக்கு அமையும். அதுக்கான பாடி பிசிக்கு, அதுக்கான மேன்லினஸ், அதுக்கான டஃப் எல்லாமே இருக்கணும். ஜெயம் ரவி, விஷால் எல்லாம் அந்த குரூப்ல வந்தவங்க தான் அவங்கள சக்சஸ் ஆனவங்க. ஆக்சுவலி சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு நல்ல படைப்பாளி படம் வந்து இவங்களை வச்சு எடுக்கிறது கஷ்டம். இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல, பாலான்னு ஒரு டைரக்டர் இருக்காருல்ல, அவர் வந்து இந்த ஆக்ஷன் ஹீரோ வச்சு படம் எடுக்கிறது கஷ்டம். அவரால் வந்து அவருடைய கிரியேட்டிவிட்டி தான் பண்ண முடியும். அவர் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியாது. சூர்யா வச்சு வணங்கான் கமிட் பண்ணாரு. அவர் ஆக்ஷன் ஹீரோ. சொல்ல போனா சூர்யா வந்து நிறைய வித்தியாசமான படங்களும் நடிப்பாரு, பட் ஆக்ஷன் ஹீரோ, சொல்ல ஒரு மாஸ் ஹீரோ. சோ அவரை வச்சு பாலாவால பண்ண முடியல வணங்கான. அவரால் முடியல, மூவ் பண்ண முடியல, அதான் உண்மை. அவர் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம தான் திணற ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ஸ்டேஜ்ல. ஏன்னா ஆரம்பத்துல நந்தா வந்து பாலா தான் வச்சு சூர்யா வச்சு எடுத்தாரு, அதுக்கப்புறம் பிதாமகன் எடுத்தாரு. ஆனா அந்த சூர்யா இன்னைக்கு இல்ல.
புரியுது. இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சான் சூர்யாவா மாறி நிக்கிறாரு. இன்னைக்கு வந்து வேற ஒரு மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறி நிக்கிறாரு. அவர் எப்படி ஹேண்டில் பண்றது இவருக்கு தெரியல. ஓகே. சோ லிங்குசாமியோடைய ஃபெயிலியருக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சேம் இதேதான். அஞ்சான்ற படம் எடுத்தார். ஆமா. லிங்குசாமி எடுத்த வரிசை படங்கள்லாம் நீங்க பாருங்களேன். ஆனந்தம் எடுத்தாரா, ரன் எடுத்தாரா, சண்டைக்கோழி எடுத்தாரா, பையா எடுத்தாரா, இதெல்லாம் என்ன படம்? நல்ல படம். இப்ப அஞ்சான் என்ன படம்? அது ஒரு ஆக்ஷன் படம். அதுக்கப்புறம் லிங்குசாமியோட நிலைமை என்னாச்சு? படம் போச்சா? அது காரணம் என்னன்னா இதுதான், ஒரு நடிகர் ஆக்ஷன் ஹீரோவா ஆகணும்னு ட்ரை பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகுற மாதிரி, இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியோட படங்கள் எடுக்கிற நல்ல இயக்குனர்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோ வச்சு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஓகே. இன்னொன்னு சொல்றேங்க இல்லைங்க, பாலச்சந்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரஜினியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அபூர்வ ராகங்கள் படத்துல. அப்புறம் அந்த ஆரம்ப கால ரஜினி படங்கள் கொஞ்சம் படங்கள்லாம் பாலச்சந்தரும் டைரக்ட் பண்ணாரு. ரஜினியை வச்சு கமலை வச்சுலாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா கமலை வச்சு பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணாரு. ஆனா ரஜினியை வச்சு தயாரிப்பு கவிதாலயா நிறுவனத்துல ரஜினி நடிப்பாரு. டைரக்டர் எஸ்பி முத்துராமனா இருப்பாரு. டைரக்டர் வந்து சுரேஷ் கிருஷ்ணாவா இருப்பாரு. புரியுது. அண்ணாமலைன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அது ஏன் பாலச்சந்தருக்கு டைரக்ட் பண்ண கூடாதா? பாலச்சந்தர் நல்ல டைரக்டர் இல்லையா? பாலச்சந்தருக்கு டைரக்ட் பண்ண தெரியாதா? தெரியும், ஆனா முடியாது. ரஜினி வேற, ரஜினியை ஹேண்டில் பண்றதுக்கு வேற, அதுக்கான டைரக்டர் வேணும். இல்ல அதுக்கான அந்த சாயல் இருக்கக்கூடிய கதைகள் பேட்டர்ன். நீங்க வந்து கமர்ஷியல் பேட்டர்ன் டைரக்டர்ஸ். இப்ப எஸ்பி முத்துராமன் இருந்தாரு, அது ஒரு மாதிரியான ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன் டைரக்டர். அதுக்கப்புறம் வந்து ராஜசேகர்னு ஒரு டைரக்டர் இருந்தாரு. அதுக்கப்புறம் KS ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் P வாசு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், நெல்சனு, அட்லி, இவங்கெல்லாம் வந்து ஆக்ஷன் படங்கள் பண்ணக்கூடியவங்க. சங்கர் இவங்கெல்லாம். ஆனா மணிரத்னம் வேற கேட்டகரி, அவர் வந்து வேற தனி ஜேர்னல்ல இருப்பாரு. இவங்கெல்லாம் ஆக்ஷன் படங்கள் பண்ணக்கூடியவங்க. இவங்களாலதான் இவங்கள ஹேண்டில் பண்ண முடியும். புரியுது. நல்ல கிரியேட்டிவிட்டி உள்ள டைரக்டர்ஸ். இப்ப மிஸ்கின் போய் நீங்க ரஜினிகாந்த் டேட்ஸ் கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? மிஸ்கின் படம் பார்த்திருப்பீங்க நீங்க. ஒரு ஷாட் வச்சாருன்னா கேமரா கூட மூவ் ஆகாது. அப்படியே வந்து 4-5 நிமிஷத்துக்கு அந்த ஷாட் அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். விஷுவல் ஓடிட்டு இருக்கும் உள்ள. அது மாதிரி ரஜினி வச்சு படம் எடுக்க முடியுமா? கஷ்டம். அப்ப ஏன்னா ரஜினி ரசிகர்கள் அதை விரும்புறது இல்ல. முகமூடி படமே ஒரு ஆக்ஷன் படம் தான். ஆனா முகமூடி படத்திலயுமே ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம் கலந்து அவரு ரசிக்கக்கூடிய சில விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருப்பாரு. சோ இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கான ஆக்ஷன் படம் தயாரிக்கிற கதை டைரக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்னன்னா என்ன பண்ணலாம் அப்படின் போது ஒரு இயக்குனர்கிட்ட போய் ஒரு லைன் சொல்லுவோம். அது ஆர்டிஸ்ட போய் ஒரு லைன் சொல்லுவாங்க. சார் இதுதான் மேட்டர் சார், ஓகே நீங்க இது இப்படி டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிஸ்ட் ஏகப்பட்ட கரெக்ஷன் சொல்லுவார். நீங்க இதை வைங்க, அதை வைங்க, அதை வைங்க, இதை வைங்க, இந்த இடத்துல பூஸ்ட் பண்ணுங்க, இந்த இடத்துல கத்துற மாதிரி வைங்க, இந்த இடத்துல ஆக்ரோஷமான ஒரு சீன் வைங்க, இந்த இடத்துல ஒரு பஞ்ச் டேலுக்கு வைங்க, அது வைங்க. இது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஆக்ஷன் படம் எடுக்க தெரிஞ்ச ஒரு டைரக்டர். ஆக்ஷன் படம் எடுக்கவும் தெரியணும். புரியுது. பாரத ராஜா சாரால வந்து ஆக்ஷன் படம் எடுக்க முடியாது. கொடி பறக்குதுன்னு ஒரு படம் ரஜினி வச்சு கொடுத்தாரு. அவர் தான் 16 வயது ரஜினியை வந்து குட்டி ரோல் பரட்டைன்னு கொடுத்தாரு. கொடி பறக்குது என்னாச்சு? அமலா வேற பேரு, பயங்கரமா இருக்கும் சாங்ஸ் எல்லாம். ஹிந்தில இருந்து வந்தாரு. ஆமா, இல்ல கரெக்டா ஞாபகம் இல்ல. அவர் எப்படி சொல்றேன்னா, ஆக்ஷன் ஹீரோ வந்து ஹேண்டில் பண்ண முடியல ஒரு ஸ்டேஜுக்கு மேல. பாலச்சந்தர் ஹேண்டில் பண்ண வேண்டாம்னு விட்டார். இவரால ஹேண்டில் பண்ண முடியல. புரியுது. சோ இந்த வெரைட்டி டைரக்டரால எடுக்க முடியாது. இந்த வெரைட்டிஸ் நான் சொல்ற ஆக்ஷன் ஹீரோ படங்கள் எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ் கிட்ட இவங்க நிறைய சஜஷன் கொடுக்குறாங்க சார். சோ கதையில ஏகப்பட்ட குளறுபடி. இப்ப சமீபத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். சேயோன்னு ஒரு படம். ஆமா, அந்த செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப ரொம்ப ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் யாருன்னா தாய் கிழவியோட டைரக்டர். தாய் கிழவி வந்து ப்ரொடியூசர் வந்து சிவகார்த்திகேயன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னோன்னா வேற ஏதாவது எனக்கு கதை இருக்கான்னு கேட்கிறாரு. ஒரு கதை சொல்றாரு, சேயோன்ற கதையை சொல்றாரு. அது ஒரு மாதிரி சாமியாடி கதைன்னு நினைக்கிறேன், கிராமத்து கதை. அந்த கதையை இவர் கேட்டார், அந்த லைனை கேட்டு ஓகேன்ட்டார். ஓகேவா? அந்த தாய் கிழவி படத்துக்கு கமிட் ஆன கேமராமேனை கமிட் பண்ணி, அந்த டைரக்டர் கமிட் பண்ணி, ராஜ்கமல் பிலிம்ஸ் வந்து செய்யணும் தொடங்கி மதுரையில பக்கம் கிராமத்துல உஸ்லம்பட்டி பக்கம் வந்து ஷெட்யூல் போயிட்டாங்க. அந்த கர்மாத்தூர் அந்த பக்கம்லாம் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. இப்ப செகண்ட் ஷெட்யூல் போலான்னு பிளான் பண்ணும்போது நடுவுல வந்து கருப்பு வந்துருச்சு. கருப்பு பாத்தீங்கன்னா அதிரிபுதிரியான வெற்றி, கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருச்சு. கருப்புனுடைய அதிரிபுதிரியான வெற்றிக்கு என்ன காரணம்? அதுவும் கிட்டத்தட்ட சாமியாடி படம் தான். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கருப்புசாமி கேரக்டர் தான் சூர்யா வராரு. அந்த ஒரு 45 நிமிஷம் அதகலப்படுத்துறாரு. அடி புட்டி பட்டா புட்டான்னு அடிச்சு சாயபேங்கர் மியூசிக்க அடிச்சு தூக்கி அதுல ஒரு பாதி படம் பாத்தீங்கன்னா கோர்ட்லயே போயிட்டு இருக்கும்.
ஆமா அதுக்கப்புறம் மீதி படம் பாத்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் சூர்யா வந்து அதகலப்படுத்துவாரு. ஆனா படம் ஹிட் ஆகி போச்சு. புரியுது. அந்த ஒரு வைப் இருக்குல்ல, அது வந்து இப்ப சேயோன்ல வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. சிவகார்த்திகேயன் கருப்பே எதிர்பார்க்கறாங்க. காந்தாரா மாரி வந்து காந்தாரால இருந்து எடுத்ததுதான் விமர்சனம் வந்துச்சு. ஆமா, விமர்சனம் வந்துச்சு இல்ல. காந்தாரா வந்து எடுத்ததுதான். அப்படியே கிட்டத்தட்ட அந்த காப்பி பண்ணி எடுத்ததுதான். அந்த த்ரெட், அந்த விஷயங்களை வந்து காப்பி பண்ணி எடுத்ததுதான். அதே மாதிரி வந்து இப்ப வந்து சேயோன்ல வேணும்னு கேக்குறாங்க. சேயோன் டைரக்டர் எப்படின்னா அவருக்கு தாய் கிழவி எடுத்த டைரக்டர். ஆமா, அவரு ஒரு ஆக்ஷன் படம் லைவா இருக்கணும்னு விரும்புறாரு. அவர் ஒரு கதை வந்து சொல்லி அது சிவகார்த்திகேயன் ராஜ்கமல் எல்லாம் ஓகே பண்ணி ஒரு ஷெட்யூல் முடிச்சதுக்கு அப்புறம் கதையில ஆல்டர் பண்ண சொல்றாங்க. இப்ப அவர் முடியாதுங்கிறார். கருப்பு மாரி கடைசியா இவருக்கு வந்து இல்ல அதான் முடியாதுங்கிறார். நிறைய இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் ராஜ்கமல் அந்த இயக்குனருக்கு ஏகப்பட்ட டிஸ்பியூட். அந்த இயக்குனர் வந்து இப்ப ஃப்ரெஷர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்திருக்காரு, அடுத்து சிவகார்த்திகேயன் படம் அவருடைய லைஃப். ஏன்னா சிவகார்த்திகேயன் பெரிய ஹீரோ. இப்ப இதை வேண்டான்னு சொல்ல முடியல, வேணும்னு சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தத்துக்குள்ள போய் நிறைய மாற்றங்கள் பண்ணி இப்ப செகண்ட் ஷெட்யூல் போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டார் யார் அந்த இயக்குனர். சரி ஓகேன்னு. ஆனா அதை பிக்சரைஸ் பண்றதுக்கான ஒரு குவாலிட்டியான கேமராமேன் வேணும். தாய் கிழவி கேமராமேன் குவாலிட்டி இல்லாத கேமராமேன் நான் சொல்லல. ஆனா ஆக்ஷன் படம் எடுக்கிறதுக்கு ஒரு கேமராமேன் வேணும். எப்படி ஆக்ஷன் படம் எடுக்க டைரக்டர் வேணுமோ அதே மாதிரி ஆக்ஷன் படம் எடுக்க கேமராமேனும் வேணும். சோ அந்த கேமராமேன் தாய் கிழவி கேமராமேன் வந்து தாய் கிழவி வந்ததுக்கு அப்புறம் 10 படம் கமிட்மெண்ட் வந்திருக்கு. சின்ன சின்ன படங்களா, நல்ல நல்ல படங்களா. இது எல்லாமே வேண்டாம், சிவகார்த்திகேயன் தான் வந்து பெரிய ஸ்டார். இன்னைக்கு அவரோட படம் பண்ணா அடுத்து கேரியர் பெருசா மாறிடும்னு ஒத்துக்கிட்டு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அவர் பண்ணாரு. இப்ப செகண்ட் ஷெட்யூல்ல அந்த கேமராமேன் அதுல இருந்து நீக்கப்பட்டார். ஆக்ஷன் படம் எடுக்கிற மாதிரி ஒரு கேமராமேன் உள்ள வந்துட்டார். அவர் கிடையாதா? அவர் இல்ல. இது 2 விதத்துல பிரச்சனையா அவருக்கு. ஒண்ணு, அவரோட படங்கள் மிஸ் பண்ணிச்சு. இன்னொரு என்னன்னா, ஒரு படத்துல பாதியிலே நிப்பாட்டாங்க, பாய் நம்ம எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்துடாது. எங்க வராது, வரும். அதான் சொல்றேன்ல, இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு ஆக்ஷன் படங்கள் எடுக்கிறதுக்குள்ள. இப்ப வந்து கருப்பு மாதிரி படம் வேணும்னு கேக்குறாங்க. கமலஹாசனே கேக்குறாரு, சிவகார்த்திகேயனும் கேக்குறாரு. சார் ஆல்ரெடி நேத்தி வேற அருண் விஜய் வேற ஒரு போஸ்ட் விட்டுருக்காரு, பாத்தீங்களா நீங்க? நான் பாக்கல. எல்லா போஸ்டும் ஒன்னாதான். முத்தையாவா அவரும் ஆக்ஷன் படம் தான் எடுப்பாரு. அதுக்கு சாரி, இது வந்து ட்ரோல் மெட்டீரியலுக்காகலாம் சொல்ல. அந்த போஸ்ட் கீழே ஒருத்தன் கமெண்ட், என்ன மதுரையில பாட்டியை காப்பாற்ற போறாரா இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒண்ணு கலாய்க்கிறாங்க. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு பின்னாடி வந்து இந்த இப்போ வருஷம் வந்து கருப்பு சம்பந்தப்பட்ட படங்கள் அப்கோர்ஸ் வந்துடும். நீ அதாங்க 10 படம் வருமா? வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு மாத்திருங்க. என்ன திகட்ட ஆரம்பிச்சிருந்த இந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இந்தியன் 1 ஏன் நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு, என்னப்பா இது. இந்தியன் 2 திகட்டுச்சு. ஏன் திகட்டுனுச்சு? என்னங்க ஒரு எம்மானாலுங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கதையாவும் பெருசா கட்டினதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு வந்து எப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சம் ஊழல் எல்லாம் வந்து அப்ப பெருசா பார்த்தாங்க. இப்ப லஞ்சம் ஊழல் லஞ்சம் கேட்கறேன் கொடுத்துட்டு போயா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சொன்ன சித்தார்த் சார் பாட்டுனா தான் ஞாபகம் வருது, எதுவும் மாறலையே. அதான் சொல்லி எதுவும் மாறல. அதான் சொல்லி அது பழசே வர எடுக்கிறாரு. அது பாருங்க, இந்தியன் 2 தோல்வி காரணம் என்னன்னா, சங்கர் அவ்வளவு மெச்சூர் டைரக்டர், நிறைய படங்கள் எடுத்த மெச்சூர் டைரக்டர். கமலஹாசனுடைய ஒரு மெச்சூரான ஆர்டிஸ்ட் வேணும். இந்த கதையில வந்து இவர் நடிக்கிறாரு. இந்தியன் தாத்தா வராரு, கலக்க விட போறாருன்ற ஒரு சாங். அதுல நடிச்சா ட்ரால் ஆகும்னு அவர் தெரிய வேண்டாமா கமலஹாசனுக்கு? அவர் தான் நடிக்கிறாரு. அது அனிருத் போட்டிருக்காரு, எல்லாம் விட்டுருங்க. கமலுக்கு தெரிய வேண்டாமா? எப்படி சார் அதை ஓகே பண்ணி அது நடிக்கவே செய்யறாரு கமல். அது எப்படி ஓகே பண்ணா? அதான் சொன்ன. அதுதான் இப்ப நீ கேட்ட முதல் கேள்வி இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் எதிர்பார்க்கறாங்க நடிகர்கள், பெரிய பெரிய நடிகர்கள். ஆனா மக்கள் வந்து அதை விரும்பல. மக்களுடைய டேஸ்ட் ரொம்ப மாறி போச்சு. ரொம்ப யூத் மாறி, தாய்க்கலை மாறி. யூத்தாவது விடுங்களேன், ஒரு கென்கர்னா சின்ன பையன், ஒரு 20 வயசு பையன் ஒரு லவ், ஸ்கூல் லவ் பத்தி சொல்லியிருக்கான், புதுசா இருக்குன்னு சொல்லி பாத்துட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜெயிலர் மாதிரி வச்சுப்போமா. ஏன்னா அவர் வயசுக்கு ஏத்துன ஒரு கதை, அவர் வயசுக்கு ஏத்த ஒரு மாசு, சண்டையே போடாம ஒரு மாசு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு பாக்குற மாதிரி. அதுதாங்க ஜெயிலர் படம் வெற்றி அடைந்ததுக்கு காரணம் அப்படின்னா, அதுல வந்து ரஜினிகாந்த் இருந்தாரு. அது ஃபேமிலி கனெக்ட் இருந்துச்சு. ஒரு பையன், சென்டிமெண்ட், ஒய்ஃப், ஃபேமிலியோடைய ஒரு கனெக்டிவிட்டியோட அந்த படத்தை பண்ணாங்க. எப்பவுமே எப்படின்னா ஹியூமன் ஃபீலிங்ஸோட ஒரு படம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த படம் வெற்றி அடையும். அதுக்கு இப்போ ஒரு உதாரணம் சொல்றீங்க, டிசி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கனெக்ட் பண்ணி கொண்டு போகுது. நீங்க ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சு படத்துல பார்க்க ஆரம்பிச்சிருந்து லாஸ்ட் ஷாட் வரைக்கும் ஒரு புது வெரைட்டி, புது மாதிரியான படம், புது மாதிரியான கலர், ஹியூமன் எமோஷன் அவ்வளவு இருக்கு. ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து அதுக்குள்ள வந்து பெருசா வந்து அம்மா அப்பாலாம் கிடையாது, அழுகெல்லாம் கிடையாது. ஆனா அது அவ்வளவு நேர்த்தியா சொல்லியிருக்காங்க. பாருங்கல்ல, அந்த கஸ்தூரி ராஜா, அவர் அந்த பட்டறையில இருக்கிறவரா, அவர் வந்து கஸ்தூரி ராஜாவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த கேரக்டரா வந்து நடிச்சிருக்காரு. வந்து
ஆரம்பத்துல இருந்து காமிக்கும் போது இது கஸ்தூரி ராஜா மாதிரி இருக்கே அப்படின்னு டவுட் பண்ணேன். என்னால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த கேரக்டரா இருக்காரு. கஸ்தூரி ராஜா நடிச்சிருக்காரு. அதுல கூட பாருங்க, ஒரு கட்டி பிடிக்கிறது, கசக்கி புளிகிறது, அப்பா ஐயோ, கடைசி காட்சியில போய் அப்பா பார்க்க போவாரு. லோகேஷ் கனகராஜ் அப்பா பார்க்க போவார். கஸ்தூரி ராஜா பேசாம இருப்பாரு. அங்க எங்கேயாவது கட்டி பிடிச்சாங்களா, அப்பா டே மகனே நீ வந்துட்டியா, அப்பா நீ, அதெல்லாம் கிடையாது. இப்ப வந்து எப்படின்னா வரான், அவருக்கு அதே ஈகோ இருக்கு. அவன் 2 வார்த்தை பேசுறான், அவன் 2 வருஷம் பார்ப்போம், எங்க மறுபடியும் சந்திக்க முடிஞ்சா சந்திப்போம், போயிட்டு வா அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். அதான் எவ்வளவு அது எவ்வளவு வந்து சீன்ஸ் எல்லாம் எவ்வளவு யதார்த்தமா இருந்துச்சு அந்த படத்துல. அந்த படத்துல மேக்கிங் ரொம்ப டிஃப்ரெண்ட், சீன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். என்ன அதாவது 8 வயசோ 10 வயசுலயும் அந்த கல்கட்டால இருந்து கொண்டு வந்துடுறாங்க அந்த பொண்ணை, அந்த வாமிகா, அந்த சந்திரா அந்த கேரக்டர். அந்த பிராத்தல் ஹவுஸ்ல இருந்து வெளியிலே வர முடியாம இருந்துட்டு இருக்கா அந்த பொண்ணு. ஒரு 18-20 வயசு வரைக்கும் இருந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு வரும்போது அது ஒரு காலையில விடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு தண்ணி இருக்கு, அதுக்குள்ள போய் நடந்து போது பாரு அந்த பொண்ணு. ஏன்னா அது பாக்கல, அது அந்த ரூமோட முன்னாடி சீனே அப்படிதான் சார் இருக்கும். முன்னாடி சீனே லாட்ஜ்ல இருந்து வெளில வரும்போது இருட்டு தான். ஆனா அந்த லாட்ஜ்ல இருந்து வெளில வரும்போது ஒரு ஸ்டே ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டே எப்படி இருக்கும்னா, இந்த இருட்டை கூட ரசிக்க முடியாத அளவுக்கு அவர் இருட்டுல இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான. அதுதான் ஒவ்வொரு பாயிண்ட் பாருங்க. அதுல ஒரு கையில ஒரு ரோஜா வச்சுட்டே இருப்பான், அது வாடாதான்னு கேட்பான். என்ன மாதிரிதான் இது வந்து பிளாஸ்டிக் ரோஜா என்ன மாதிரிதான் அப்படின்ற டயலாக்ஸ். ஸோ இந்த ஒரு படம் வெற்றி அடையுது அப்படின்னா அந்த படம் வெற்றி அடையிறதுக்கு காரணம் இல்லாமலாம் வெற்றி அடையாது. ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்காங்க. 2.5 மணி நேரம் எல்லாமே இருக்கு. கெட்ட வார்த்தை இருக்கு, சண்டை இருக்கு, வெட்டு இருக்கு, குத்து இருக்கு. அந்த பொண்ணு முதல்ல இருக்கிற அந்த பொண்ணு, அது பேர் வந்து சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியா, அந்த பொண்ணு சுட்டோன்னு பாத்தீங்கன்னா டப்பு டப்புன்னு ரத்தம் பீறிக்கிட்டே வருது இருக்கு. ஆனா படம் பிடிக்குதே மக்களுக்கு. ஏ சர்டிபிகேட் படம், ஆனா கூட்டமா வருது. பெரிய ஹீரோ படத்துக்கு ஏ சர்டிபிகேட், கூலிக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, எல்லாரும் வர முடியாதுங்கிறாங்க. கூலிக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்து எல்லாரும் வர முடியாதுங்கிறது ஒரு பக்கம். இதுவும் ஏ சர்டிபிகேட் தானே, இதுக்கு எப்படி எல்லாரும் கூட்டம் வராங்க? இதுக்கு ஏ சர்டிபிகேட் வர அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது ஏ சர்டிபிகேட் தான் கொடுக்கணும். குழந்தைங்க வரலைன்னா ஒரு படம் ஓடாது, ஃபேமிலி வரலைன்னா ஒரு படம் ஓடாது. இதெல்லாமே மீறி இதுவும் ஏ சர்டிபிகேட் தானே. இது எப்படி 4 நாள்ல 50 கோடி கலெக்ட் பண்ணிருக்கேன் கேக்குறேன் நான். கதை நீங்க சொன்னீங்கல்ல, கதை, அந்த கதையை அவங்க கொடுத்தாங்க, அந்த கதையை நேர்த்தியா கொடுத்தாங்க. புரியுது. கண்டிப்பா சார். ஏன்னா இந்த கேள்விகள் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. அதனால தான் அந்த டாபிக் எடுத்து நம்ம பேசணும். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.